உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வில்லியம். உதகையில் அது சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நிலவரம் எப்படி இருக்கு? மழை கட்டுக்குள்ள வந்ததற்கா விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அதன்படி இன்று காலை சுமார் 11:30 மணியிலிருந்து உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் குளம் போல் தண்ணீர் தேங்கின்றதால் அப்பகுதியில் செல்லும் வாகனம் கடும் சிரமத்துக்கு உள்ளாகின்றது கூறலாம். நமது அந்த காட்சிகளை கூட நாம் பார்த்திருக்கிறோம். அந்த தண்ணீரில் சுமார் 4 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் இரண்டு ஆட்டோக்கள் பயணிகளோடு அதில் சிக்கிக்கொண்டது. சுமார் 1 மணி நேர போராட்டத்துக்கு பின்பு அந்த ஆட்டோக்கள் மீட்கப்பட்டது. தற்பொழுது மழையின் தாக்கம் குறைந்தாலும் குடிநீர் அதிகமாகவே உள்ளது. நன்றி வில்லியம், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.